அண்ணா நகர் மாதிரி ஆர்கே நகர் மாறக்கூடாது, ஒரு நுங்கம்பாக்கம் மாதிரி பெரம்பூர் மாறக்கூடாது. அந்த மாதிரி வட சென்னையில் வில்லிவாக்கம் ஆரம்பிச்சு வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர், முதலமைச்சர் தொகுதி உட்பட கொளத்தூர், ராயபுரம், திருவெற்றியூர் எல்லாருமே மிகப்பெரிய வறுமையிலேயே இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த அரசியல் தான் உருவாகிட்டே இருக்கு. இதுக்கு மக்கள் பொறுப்பு இல்லை. இன்னைக்கும் 30, 40, 50% இன்னைக்கும் சேரிகள் வாழக்கூடிய பகுதிகளாகவும் அந்த இடத்துல மக்களுக்கு சாதாரண ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட கிடையாது. அந்த அளவிற்கு பூர்வ குடிமக்களா இருக்கக்கூடிய வட சென்னை மக்களுக்கு எதுவுமே கிடைக்காம பாத்துக்கிறதா இந்த திமுகவுடைய ஆட்சி முறை. பொதுவாக சொல்றாங்க, ஏன் திமுக மேல இவ்வளவு கோவப்படுறீங்க, திமுக மேல இவ்வளவு கோவப்படுறீங்க, கடுமையா பேசுறீங்க அப்படின்னு. நான் திமுகவில் வந்து வேலை பார்த்த சமயம் 2015 திமுக 40க்கு 40 தொகுதி தோத்த நேரம். அந்த நேரம் அதிமுக தான் வெற்றி பெற்று இருந்துச்சு, திமுக சோர்ந்து போயிருந்துச்சு. அந்த டைம்ல ஒரு சாதாரண ஒரு டீம்ல போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு 21 வெற்றி பெற வரைக்கும் ஒரு முக்கியமான இடத்துல இருந்து, முக்கியமாக மாண்புமிகு முதலமைச்சர் கூட டெய்லியும் அவரை சந்தித்து அவருடைய பணியாற்றக்கூடிய தருணம் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா 15 வயசு வந்து அரசியல்ங்கிறது முக்கியங்கிறத உணர்ந்து படிச்சு வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு திமுகவில் கிடைக்கும் பொழுது 2015 to 2021 திமுகவுடைய அந்த குடும்பமும் சரி, முதலமைச்சரும் சரி, அவர் கூட இருக்க மருமகளும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய மகனும் சரி, அவர் கூட இருக்கக்கூடிய எல்லோரும் சரி, ஒரு எதிர்கட்சியா செயல்படும் போது மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கிட்டே இருப்போம். மக்களுக்கு தப்பா அது செய்யல, 8 வழிச்சாலையா போராடணும், நீட்டுக்கா போராடணும், சிஏக்கா போராடணும், எல்லாத்துக்கும் போராட்டம். நம்மளும் அவங்களோட சேர்ந்து நிறைய நின்று இருப்போம். அன்னைக்கு அம்மா இறந்த பிறகு, இபிஎஸ் வந்த பிறகு அந்த ஆட்சி மாற்றணும்னு எல்லாரும் போய் வேலை பார்த்தோம், எல்லாரும் உணர்வு ரீதியாக வேலை பார்த்தோம். ஆனா 21 ஜெயிச்ச பிறகு எம்ஜிஆருக்கு இன்னெல்லாம் நிலைமை ஏற்பட்டுச்சு. கலைஞர் கூட இருந்து 71 ஜெயிச்ச பிறகு அவர் ட்ரெஷரரா இருந்தாரு, பணபலத்தை கொண்டு வந்தாரு, எல்லாமே கொண்டு வந்து ஜெயிச்ச பிறகு கருணாநிதி அவரை வெளியே அமைச்ச பிறகு சொன்னாரு, அவர் ஒரு துரோகின்னு எம்ஜிஆர் மேல ஒரு சின்னதா ஒரு பழிய சொல்லி கட்சி விட்டு வெளியே அமைச்சாரு. ஆனால் அப்படி வெளியே அமைச்சு 5 வருஷம் நண்பர்களே, நான் செங்கோட்டையன்கிட்ட பேசியிருக்கேன், நிறைய எம்ஜிஆர் ரசிகர்கள்ட்ட பேசியிருக்கேன். 72 அவர் கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி வர வரைக்கும் அந்த கட்சி தொண்டர்களையும் அந்த தலைவரையிலும் உண்டு இல்லைன்னு ஆக்குனாங்க. ரவுடிசத்தை வச்சு, காவல்துறை வச்சு அவ்வளோ உடைச்சாங்க. அதே